நான் என்ன தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எழுதி வச்சிருந்த பேப்பரை எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன். அப்போ தான் யோசிச்சேன், நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடிக்கடி மறக்கிறோம் இல்லைங்களா? மேபி நம்மளுடைய ஃப்ரெண்டோட பர்த்டேஸ்க்கு எங்கே வச்சோம் அடிக்கடி மறந்துடுவோம், பாஸ்வேர்டு மறந்துடுவோம், அதுக்கப்புறம் குழம்பு சமைக்கும்போது உப்பு போட்டோமா இல்லையா அப்படின்னு மறந்துடுவோம். அண்ட் முக்கியமாக நம்ம ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரியை கண்டிப்பாக மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபக மறதிகள் நம்ம லைஃப்பில் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஏன் நம்ம சில விஷயங்களை மறக்கிறோம் அப்படின்ற சயின்டிஃபிக் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. பட் அதில் ஃபியூ இன்ட்ரெஸ்டிங் ரீசன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நம்ம எந்த விஷயங்களை மறக்கணும், எந்தெந்த விஷயங்களை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் லேக் ஆஃப் அட்டென்ஷன். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கவனம் கொடுக்காம பார்த்தாலோ கேட்டாலோ அந்த விஷயம் நம்ம பிரெயின் என்கோட் பண்ணாது. ஸோ அதனால் அந்த விஷயத்த நம்ம ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், when you're scrolling the phone and listening to someone talking, அப்போ அவங்க என்ன சொன்னாங்கிறது நம்ம பிரெயின் உள்ள என்கோட் ஆகாது. அதனால் நம்ம அந்த விஷயத்தை கவனிச்சிருக்க மாட்டோம். ரீசன் மெமரி ஓவர்லோட். நம்ம லைஃப்பில் புது விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அந்த பழைய விஷயங்களை மறக்க சான்சஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம புது மொபைல் நம்பர் வாங்கி அதை ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம பழைய மொபைல் நம்பர்ஸை நம்ம மறந்துடுவோம். தேர்ட் ஒன் இஸ் டிகே தியரி. நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப நாளாக ஆக்சஸ் பண்ணாமல் அல்லது ரீதிங்க் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த விஷயங்கள் நம்ம மெமரியில இருந்து கிளியர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. Some of the other reasons are stress, anxiety. During exam time, when we get too much of stress, we try to forget most of the things. அதனால தான் எக்ஸாம் டைமில் எப்போவுமே ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க, யூ வில் forget everything அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் sleep is also one of the most important thing to remember things. So lack of sleep also will make you forget things quickly. So forgetting is not a flaw. Forgetting is a brain's mechanism of filtering system. It takes what needed and removes what is not required. ஸோ இப்போ நம்ம எந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த விஷயங்களை மறக்கணும் அப்படின்னு பார்க்கலாங்களா? எந்தெந்த விஷயங்களை நம்ம மறக்கணும்? பாஸ்ட் மிஸ்டேக்ஸ். ஸோ நம்ம செஞ்ச தவறுகளை நம்ம மறக்கணும், பட் அது கொடுத்த லெசன்ஸை நம்ம மறக்கக்கூடாது. டேக் தி லெசன்ஸ் வாட் யூ காட் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அண்ட் லிவ் தி கில்ட். நெக்ஸ்ட், வாட் அதர்ஸ் திங்க் ஆஃப் யூ. எல்லாருக்கும் அவங்கவுங்களோட ஓன் ஒப்பீனியன் இருக்கும். எல்லாரோட ஒப்பீனியனும் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ பி த ஹீரோ ஆஃப் யுவர் ஸ்டோரி. தேர்ட், டாக்ஸிக் வேர்ட்ஸ் அண்ட் லேபிள்ஸ். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன சொன்னாங்க, அவங்க நம்மளை என்ன லேபிள் பண்ணாங்க அப்படின்றத நம்ம மைண்டில் ஏற்றிட்டோன்னா நம்ம லைஃப்பில் முன்னே போகவே முடியாது. ஸோ நம்ம லைஃப் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோமோ அப்படி தான் இருக்கணும். அவங்க லேபிள் பண்ண மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ஓல்ட் கிரட்ஜஸ். ஸோ ஃபர்கிவ்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். ஸோ நம்ம வேற ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தாலும் அதை நம்ம மறக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஹோல்ட் அஸ் பேக் அண்ட் வி நீட் டு ஃபர்கெட் ஆல் ஆஃப் தெம். இப்போ எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் வேர் வி கேம் ஃப்ரம். நம்மளுடைய பிகினிங், நம்மளுடைய ரூட்ஸ், நம்ம லைஃப் எப்படி ஆரம்பிச்சது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. தட் இஸ் வாட் வில் கீப் அஸ் கோயிங். நெக்ஸ்ட், people who stood by you when you were facing struggle. நம்ம லைஃப்ல நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நம்ம கூட யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட், அவர் வர்த். ஸோ அடுத்தவங்களோட ஒப்பீனியனோ நம்மளோட ஃபெயிலியர்ஸோ நம்மளோட லைஃப் ஸ்ட்ரகிள்ஸோ should never make us forget our worth. So always remember your worth. Your dreams, never forget your dreams, even when everything doesn't go according to what you plan or what you want it to be, but never forget your dreams. That is what will make you keep going. Last but not the least one, try to be kind. So never forget to be kind, even if the world isn't, because kindness is not weakness. Kindness is a strength to change lives. So நம்ம லைஃப்ல நம்ம எல்லா விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. The art is to know what things to hold on and what things to let go. ஸோ நீங்கள் எந்த விஷயத்த ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, எந்த விஷயத்த நீங்கள் ட்ரெஷர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களை திங்க் பண்ண வச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until next time, take care, bye.